ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நான் வாய்ஸ் பேசி தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வாய்ஸ் எரராக இருக்குது. அதனால் நைட்டு வந்து இப்போது வந்து டிஃபன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு என்னோடய பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது. அந்த வீடியோ தான் இது. நைட் வந்து இவர் எனக்கு சர்ப்ரைஸாக இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் நைட் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. எனக்கே தெரியல, நான் தூங்கிட்டு இருக்கேன். என்னை எழுப்பி கூட்டின்னு வந்தாங்க. அம்மாவை எல்லோரும் எழுப்பி விட்டாங்க. பெரிய பாப்பா மட்டும் தான் எழுந்துட்டா. குட்டி பையனும் குட்டி பொண்ணும் தூங்கிட்டு இருந்தாங்க. எழுப்பி பார்த்தாங்க, தூங்கிட்டே இருந்தாங்க. சர்ப்ரைஸாக வந்து இவர் வந்து கேக்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன்லாம் பாதி முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் டேக்கான பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நான் வந்து உங்களுக்கு இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி, குழந்தைங்களுக்கு தான் நாங்கள் பண்ணுவோம், நானும் இவரும் சேர்ந்து. எனக்கு வந்து இவர் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு தூக்கமே தெரியல. ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு லைட்டாக தலை வாரிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணேன். சரி, உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் கரெக்டாக 12 மணி, 12 ஆகிடுச்சி. நான் இப்போ வந்து வீடியோ கேக் வெட்டி முடிச்சுட்டு எல்லோரும் கொடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் போய் தூங்க போகிறோம். மறுபடியும் கேக் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா வந்து மறுநாளும் கேக் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் வேணான்னு சொன்னேன் கேக்கில். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்துட்டோம். காலையிலே தூக்கமே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல எழுந்துக்கணுமே, நல்ல நாள் அதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நான் ஃபஸ்ட்டு குளிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான். எப்போவுமே முருகர் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான காட். வந்து அவர் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிற சொல்லும் முருகர் கோயில் தான். எல்லாமே ஸ்பெஷல்னால நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு டிஃபன் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து டிஃபன் எல்லோருக்கும், குழந்தைக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம். குழந்தைங்களுக்கு வந்து சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு அது வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பா நான் எல்லாம் சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே வ்ளாகும் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே எடுத்துகிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா பில் பே பண்ணிவிட்டு நான் கோவில் கிளம்பிட்டேன். கோவில் என்ட்ரன்ஸ் வந்துட்டேன். இப்போ அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய மாலை போட்டவங்க, க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், வீடியோவில் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நட்ஸ் வாங்கலான்னு வந்தோம். இங்கே சாக்கி நட்ஸ் எல்லாமே இருந்துச்சு இந்த ஷாப்பில். இங்கே ஃபேமஸே முட்டை மிட்டாய் தான். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி, குழந்தைங்களுக்கு அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸ்லாம் வேணான்ட்டார். வீட்டில் முதல்ல காலியாகட்டும், அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அது வாங்கிட்டு சரி, அவங்களுக்கு ஜூஸ் குடிக்கணும் போலன்ட்டு இருக்குது அப்படின்னு ஜூஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி வாங்கிக்கோங்க. இவர் பக்கத்தில் வந்து சரி இதுக்கப்புறம் போய் செய்ய வேணாம் சொல்லிவிட்டு நம்ம பிரியாணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இது கடையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உங்களுக்கு விலாக் காட்டுறேன். இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக கோல்டு ஆகிட்டுருக்கு, ஜூஸ் குடிச்சு, அதனால தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு ரோஸ் மில்க் கேட்டாங்க. ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துட்டேன். ஹாப்பி. அவங்களுக்கு நல்லா டயர்டாகிட்டாங்க. ஜனம் வேறு கோவிலில். அதை அந்த விலாக்லாம் ஜாலியாக எடுத்துகிட்டு அதெல்லாம் எடுக்க முடியல, நாங்கள் சுற்றி பார்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானும் அம்மா வந்து பாதாம் கீர் மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். ஐஸ்கிரீம்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரோஸ் மில்கே ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து சப்ஜா சீட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பிசன்லாம் போட்டு கொடுத்தாங்க. அது ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இது ஓரளவுக்கு எனக்கு தெரியல, ஐஸ் ஃப்ரீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கோவில் எடுத்த கிளிப்ஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து இவர் எடுத்துகிட்டு இருந்தார் எனக்கே தெரியாமல். நாங்கள் தரிசனம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் வந்து இப்போ என் மேரேஜ் டேக்கே நான் வந்து கோவிலுக்கு போகல, உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் விலாகில். ஏன்னா எனக்கு ஃபீவருன்ட்டு. அப்போது எப்போவுமே முருகர் கோவில் போவேன். போயிட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு வர சொல்ல பிரியாணி, தந்தூரி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். 65 எல்லோரும் ஃபேமிலியோட ட்ரெஸ் சேஞ்செலாம் மாற்றிட்டு சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் ஆகிடுச்சு. இதுதான் எந்த செகண்ட் அவுட்ஃபிட். இது வந்து நல்லாயிருக்கா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். மார்னிங் எடுத்ததும் ரெண்டுமே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தார் இவருக்கு. நான் வந்து எப்போவுமே எதனா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, நான் வந்து எதுவுமே வேணான்னு சொல்லுவேன். இருக்கிறதே போதும் அப்படின்ற மாதிரி தான். நம்மளுக்கு அதிகமாக வேணாம், அளவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது, அதுதான் ஒரே ஒரு தாட்டு. எனக்காக வந்து அவர் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணதே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷத்தை விட குழந்தைங்களுக்கு பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணி விட்டாங்க. எனக்கு வந்து சின்ன வயசில் தான் இது மாதிரிலாம் பண்ணலை, கேக் கட்டிங்லாம் பண்ணதில்லை. அதனால் இவர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதனால் வந்து நான் இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.